ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் ஒரு டாபிக், அதாவது ஃபாலிங் ஆர் வேரியபிள் ஹெட் பெரிமியபிலிட்டி டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சாயில் மெக்கானிக்ஸில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஃபாலிங் ஹெட் பெரிமியபிலிட்டி டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபைன் கிரெயின்டு சாயில் ஆர் சில்ட்டி கிளே சாயில் மாதிரிக்கு தான் வந்து ஃபாலிங் ஹெட் பெரிமியபிலிட்டி டெஸ்ட்டு. கான்ஸ்டன்ட் ஹெட் வந்து கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. அதாவது கே வந்து என்னென்னா பெரிமியபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2.303 AL/AT log 10 H1/H2. ஸோ இது வந்து ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்றது என்னென்னா ஸ்டாண்ட் பைப் ஏரியா. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் லெபார்ட்டரியில் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க. கேபிட்டல் ஏயும் ஸ்மால் ஏயும் வந்து மாற்றி எழுதிடாதீங்க. ஸோ கேபிட்டல் ஏன்றது பெர்மியோமீட்டர் ஏரியா, எல் வந்து லென்த் ஆஃப் சாம்பிள், H1 H2 வந்து அந்த வாட்டர் வந்து ட்ராப் ஆகுமா. ஸோ H1 ஹெட்லேருந்து H2 ஹெட்டுக்கு வரும்போது எவ்வளோ டைம் டேக்கணும், அதுதான் உங்களுக்கு டி. ஸோ ப்ராப்ளம் பார்த்துலாம். ஏன்னா ஃபாலிங் ஹெட் பெரிமியோமீட்டர் டெஸ்ட். Initial head is 40 cm. The head drops by 5 cm in 10 minutes. Calculate the time required to run the test for final head to be 20 cm if the sample is 6 cm height and 50 cm square in area. Calculate the coefficient of permeability. ஸோ இந்த ப்ராப்ளத்தை என்ன கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஃபாலிங் ஹெட் பெரிமியபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹெட்டு வந்து H1 to H2 ட்ராப் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 minutes ட்ராப் ஆகுது. அடுத்தது H1 இனிஷியல் ஹெட் வந்து ஹெட் ஆஃப் வாட்டர் வந்து 40 cm இருக்குது. ஃபைனல் ஹெட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக ட்ராப்ஸ் பை 5 cm இப்படி கொடுத்துட்டாங்க, சரியா? அப்போது ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இனிஷியல் ஹெட் வந்து ஹெச் வந்து 40 cm கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டெரக்டாக ஹெட் ட்ராப்ஸ் பை 5 cm கொடுத்துட்டாங்க. அப்படின்னா H2 வந்து என்னது 5 cm வந்து என்ன அது அச்சீவ் ஆகுது. அப்போ 40 - 5 35 cm தான் உங்களுக்கு ஹெச். அடுத்தது லென்த் ஆஃப் சாம்பிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 6 cm கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பைப்போட ஏரியா தான் ஸ்மால் ஏ, அது வந்து 0.5 cm² கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஏ, அதாவது பெரிமியோமீட்டரோட ஏரியா வந்து 50 cm² கொடுத்துருக்காங்க. ஸோ டி 10 minutes. நெக்ஸ்ட்டு ஏ வந்து 50 cm², டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா 10 minutesல இருக்குது. ஸோ இன்டூ 60 போட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 600 seconds வந்துடும். ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா கே பெர்மியபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், கே இஸ் ஈக்குவல் டு 2.303 AL/AT log 10 H1/H2. ஸோ சில இதில் வந்து 2.3ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸ்மால் ஏ 0.5, எல் கேபிட்டல் எல் வந்து லென்த் ஆஃப் சாம்பிள் வந்து 6 cm கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. கேபிட்டல் ஏ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 cm² கொடுத்துருக்காங்க. டி வந்து என்னென்னா செகண்ட்ஸில் எழுதணும், மாற்றி எழுதிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு யூனிட் வந்து cm/s தான் வரும். ஸோ எல்லாமே சென்டிமீட்டரில் மாற்றிக்கோங்க, cm/s. log 10 H1/H2 இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கே வேல்யூ 1.335 × 10⁻⁵ cm/s. ஸோ இந்த யூனிட் கன்வர்ஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே ஒரே யூனிட்டாக இருக்கணும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.